மத்திய அரசு, மோடி அரசு. நியாயமாக கிடைக்க வேண்டிய திட்டங்களை கொடுக்கறது இல்லை மோடி அரசு. நம்மகிட்ட வாங்கிட்டு போகிற வரியில் 29 காசு தான் திருப்பி கொடுக்குறாங்க. இப்படி பல வகையில் தமிழ்நாட்டை ரொம்ப கேவலமாக நடத்துகிற மோடி அரசுக்கு யாரெல்லாம் அவர்கள் செய்ய போகிற இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது மிகப்பெரிய துரோகமாக முடிய போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்ம 39 எம்பி இருக்கோம். இப்போ நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி இல்லை. இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் குறைப்பதற்காக பாஜக முயற்சி செய்யுது. கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி அதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, டீலிமிட்டேஷனை. அதை எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து ஓட்டு போட்டு அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தியாச்சு. ஆனால் ஏப்ரல் மாதம் பேசின பேச்சுக்கும் ஆகஸ்ட் மாதம் பேசுகிற பேச்சுக்கும் யார்கிட்ட வித்தியாசம் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். முதல்ல பேசும்போது டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் சொல்லவங்க இப்போ திடீர்னு ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு எதுவும் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு 50% சீட்டை கூட்டிடுவாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு 50% சீட்டை கூட்டிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்க பலூன் வச்சிருக்கிறதுல இங்கே பார்த்தீங்கன்னா 40 தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கு. 40 பேருக்கு 4 இது வச்சிருக்காங்க பலூனில். தமிழ்நாட்டில் 8ன்னு போட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ 50% கூட்டணும்னா 40 60,000, 80 120,000. 120 ஆயிடுச்சுன்னா அதை பொறுத்த மட்டும் நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்குமான டிஃபரன்ஸுங்கிறது ஏறக்குறைய முதல்ல 40 இருந்துச்சு, இப்போ 60,000. இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம சொல்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 20 பேர், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துட்டு நம்மளை விட. ஆனால் நம்ம அதை ஃபேர் டெலிமிட்டேஷன் சொல்லி வெள்ளையடிக்கிற வேலையை இந்த அரசு செய்து அதற்கு குறிப்பிட்ட விதத்தில் மோடி அரசை சைலண்டாக ஆதரிக்கிற ஒரு கூட்டம் சென்னையில் பேசுகிற பேச்சு வேறையா இருக்கு, டெல்லியில் பேசுகிற பேச்சு வேறையா இருக்கு. அதை நம்ம எல்லாரும் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஃபேர் டெலிமிட்டேஷனுங்கிறது உண்மையிலேயே பெரிய ஏமாற்று வேலை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து 60 ஆக்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 120 ஆகி நம்மளுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வித்தியாசத்தை 60 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றிடுவோம். அது எந்த விதத்திலே நியாயம் கிடையாது. அதற்காகத்தான் சுருக்கமாக இங்கே தம்பி விஜய் தனசேகர் ஒரு போர்டு வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு 40க்கு 4 வச்சிருக்காரு, உத்தரப்பிரதேசத்துக்கு 8 80 வச்சிருக்காரு. நீங்க அது போக பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 4 இருக்கு. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வித்தியாசம் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டுக்கு 60 ஆகும், இது 50 கூட்டினதுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்கு 12 ஆகும். வித்தியாசம் 60,000, 6 கூடிரும். இதைத்தான் ரொம்ப அழகா தம்பி மாவட்ட தலைவர் விஜய் தனசேகர் அவர்கள் இதை காட்சி பொருளாக வச்சிருக்காரு. இந்த பலூனை அருமை சகோதரர் நீங்க ஒவ்வொன்றா இந்த சின்ன பிள்ளைகள் மேட்ச் பண்ணி உடைக்கிறாப்புல உடைச்சோம்னா கூட மிச்சம் இருக்க போகிறது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக இருக்கும். இது மாதிரி ஏமாற்று வேலைகளை பாஜக பண்ணி தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களை பறிக்குது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக அமித்ஷாவா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, பல வகையில் ஏமாத்திருக்காங்க. முதல்ல ஏமாந்தது அண்ணன் எடப்பாடி அவர்கள், முதல்ல ஏமாந்தது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் பன்னீர்செல்வம் தான் முதல்ல ஏமாந்தாரு. அதுக்கு அடுத்த வரிசையில் வந்தாரு எடப்பாடியார். அதுக்கு அடுத்து யார் வந்திருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 3வது யாருக்கு லாட்டரி அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களே ஏமாற போறாங்க, அவர்களை முடிச்சு வைக்க போறாங்க. அவர்களை முடிச்சு வைக்கிற வேலை நல்லா மோடியும் அமித்ஷாவும் பண்ணுவாங்க. மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் டெல்லியை பொறுத்த மட்டும். இங்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து நியாயமா தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்கிறதுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். தாவேகாவோடு நம்முடைய கூட்டணி என்பது பலமான கூட்டணி, ஒரு கொள்கையான ஒரு சேர நம்முடைய தமிழகத்தினுடைய நலன் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்தியாவினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய நலன் 2 தான் முக்கியம். பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு நலன்லாம் RSS நலன் தான் முக்கியம். RSS நல்லா இருக்கணும்,
ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் அதிகார மையத்தை கையில எப்படி வச்சுக்கலாம், இந்து முஸ்லீம் சண்டையை எப்படி கிளப்பி விடலாம், கிறிஸ்டியன் ஹிந்து சண்டையை எப்படி கிளப்பி விடலாம்ங்கிறது தான் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் கொள்கையா இருக்கே ஒழிய நம்முடைய கொள்கைங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். எல்லாரும் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்க 7.5 கோடி மக்களும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே நினைப்போட காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருது. அதே மாதிரி நேற்று எல்லாரும் பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்க பத்திரிகையாளர்கள்லாம் நேற்று நிறைய பேசினாங்க டிவியில. அந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்க பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல விரும்புறேன். என்ன ஏன் டீலிமிட்டேஷனை பத்தி இப்ப பேசணும், தமிழக முதலமைச்சர் ஏன் டீலிமிட்டேஷனை பத்தி இப்ப பேசணும், ஏன் காவிரியை பத்தி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட மாட்டாரு, ஏன் மேகதாதுவை பத்தி கூப்பிட்ட மாட்டாரு, இதுதான் கேள்வியா இருந்துச்சு. மேகதாது கட்டக்கூடாது, இதுல காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவா இருக்கும். மேகதாது அணையை கட்ட விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பொறுத்த மட்டும் கர்நாடகத்தில் இருக்க அரசியல்வாதிகள் எல்லாரும், அது டி.கே. சிவகுமாரா இருக்கட்டும், எடியூரப்பாவா இருக்கட்டும், தேவகவுடாவா இருக்கட்டும், எல்லாரும் கட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முதலமைச்சர் விஜய் அவர்களோடு இருக்கு. அங்கே மேகதாதுவை கட்ட விட மாட்டோம். அது யாரு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்? மோடி தான் அனுமதி கொடுக்க முடியும், மத்திய அரசு தான் அனுமதி கொடுக்க முடியும். அதனால மேகதாது கட்டுறது கட்டாதது 3 பேர் சம்பந்தப்பட்டது. ஒன்னு பிரதமர் மோடி, 2வது தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், 3வது கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள். இவங்க 3 பேர் தான் அதை முடிவு பண்ண வேண்டியது. அதற்கு மோடி அவர்கள் அப்ரூவ் கொடுக்கலன்னா சிவகுமார் வாழ்க்கை ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு சிவகுமார் இருக்காரு, நேற்று சித்தராமையா இருந்தாரு, முந்தா நாள் எடியூரப்பா இருந்தாரு, அதுக்கு முன்னாடி குமாரசாமி இருந்தார். கர்நாடக அரசியல்வாதிகள் தொடர்ந்து கட்டிட்டு தான் இருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டும் மேகதாது கட்டுவோம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்ரூவல் கொடுக்க வேண்டியது டெல்லியில் இருக்க மோடி அரசு. மோடி அரசு அப்ரூவல் கொடுக்கலன்னா கட்ட முடியாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். மோடி அரசு அப்ரூவல் கொடுக்காம இருக்கிறதுக்காக பாராளுமன்றத்தில் பேசணும். அவர்களுக்கு எதிர்ப்பாக நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்கணும். பாஜக காரர்கள்ட்ட சொல்லணும், தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிடாதீப்பான்னு பாஜக காரங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் சொல்லணும் அவர்களை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. தண்ணி விடல இந்த தடவை